வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/5/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். பாக்யதாரா அவங்களுடைய குழுக்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்யதாரா எப்போயுமே வின்வின் கம்பெனியோட ட்ரா தான் நமக்கு அதை தான் நம்ம பேஸாக வச்சு கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. நேற்று கொடுக்குறதுல 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்குறதுலையும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம ஃபேவரட்டே சி போர்டு தான். நம்ம அதை மட்டும் தான் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சி போர்டு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சி போர்டை மட்டும் தான் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வருவோம். காரணம் என்ன அப்படின்னா, சி போர்டு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு கிடச்சிடாது. ரொம்ப டஃப்பான ஒரு இடத்துல சி போர்டு இருக்கிறதுனால சில பேர் வந்து சி போர்டு ரொம்ப ஈஸியாக கணிக்கிறேன்பாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப டஃப் தான். அது கணிச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சி போர்டை மட்டுமே கணிக்கணும் அப்படின்னா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். பட் ஏ போர்டு கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். இல்லை பி போர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப், கணிக்கிறது ரொம்ப சிரமம். பட் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு முயற்சி பண்ணி கணிப்போம். கண்டிப்பாக ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சிரமமாக தான் இருக்குது. சிரமம் இல்லாமலாம் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. கண்டிப்பாக என்னடா சொல்கிறேன்னா, உண்மையாக நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இதோடைய உழைப்பு எஃபெக்ட்டு கட்டாயமாக போடுவோம். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். பட் நம்ம கொடுக்குற நம்பர் ஒரு டைம் வராமல் போகலாம். அதுக்காக நம்ம எஃபெக்ட் போட்ட தப்புன்னு நினைக்க முடியாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்ம போட்ட எஃபெக்ட் கரெக்டு. ஆனால் அது ஒரு சில சமயத்தில் நமக்கு வரல அப்படின்னா அதையே வந்து நம்ம வரவே வராது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. நம்ம போடுற அந்த அன்னைக்கு போடுற எஃபெக்ட் நமக்கு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதான் தவிர நம்ம எஃபெக்ட் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தப்பாக போயிடும். சரிங்க? நீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து நீங்களே கோட்டையை விட்றீங்க அப்படின்னா அது தப்பு உங்கள் மேலே ஆச்சா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அடுத்த நாள் இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முயற்சியோ அதுதான் பண்ணணும். நம்மளை அடுத்தடுத்து நம்மளே மெருகேற்றிக்கணும். அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ தான் நம்ம யார்ட்டையும் தோற்று போக மாட்டோம். தோல்விங்கிறது இந்தியர்களுக்கு கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ரத்தத்திலே ஊர்னது ஒரு விஷயம். தோல்விங்கிறதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இந்தியர்களுக்கு நீங்கள் தெரியும் நினைக்கிறேன். உலகம் பூராமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையிலாவது ஒரு தமிழன் ஒரு இந்தியன் கண்டிப்பாக இருப்பான். இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் கால் பதிச்சவன் இந்தியன் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழன், மெயினாக தமிழன் இந்தியன் வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய தோல்விங்கிறது நமக்கு கிடையாது. நம்ம தோல்வியை நம்ம கண்டு பயப்படுறதும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப விளையாடுறோம். தோற்று போகிறவனாக இருந்தால் எதுக்கு திரும்ப வந்து விளையாடுவோம்? விளையாட மாட்டோம் தானே? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தோற்றுட்டீங்க, திரும்ப நீங்கள் வருவீங்களா? வர மாட்டீங்க. நான் இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு தைரியத்தோடு வர்றீங்களா, அதுக்கே ஒரு சல்யூட் அடிக்கணும். சூப்பராக வந்து வரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய அதிர்ஷ்ட நாள்காட்டியோட சேனல் நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் நம்ம ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம உருப்பிட முடியும் இல்லையா? நம்ம மட்டுமே இதே இருக்கக்கூடாது. நம்முடைய லைஃப்பில் நமக்கு ஜாதக ரீதியாகவும் வேறு ஏதாவது ஜோதிட ரீதியாகவும் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அந்த ஆர்வத்தை தான் சொல்கிறேன். வாங்க, கண்டிப்பாக நம்ம மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் அந்த ஜோதிட ரீதியாக நிறைய பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு அது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய முழுக்க நோக்கமாக இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பிரயோஜனமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனல்லேயே அதை அடிக்கடி போடுவோம். சரிங்களா? அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா, போன வாரம் அடிக்கப்பட்டது அவ்வளோதாங்க. 5 தான் அடித்தாங்க. அவ்வளோதான். இதில் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். 447 இல்லைங்களா? 477 சரி, 477 அதே மாதிரி வந்து 535. சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு, போன வாரம் அடித்தது நம்பர் 505. சரிங்களா? 505. அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு பாருங்கள். இது பாக்யத்தாரோட 2வது ரிசல்ட்டு. பார்ப்போம். நம்ம எப்படியாச்சும் இதில் நல்லா வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இதான் 2வது ட்ரா இருக்குது. ஒரு 3 ட்ரா போயிடுச்சுன்னா கூட நம்ம மேட்ச் பண்ணிடலாங்க. 3 ட்ரா போயிடுச்சுன்னா கூட கண்டிப்பாக பாக்யத்தார் எப்படி ஆடுவாங்க, அதே மாதிரி சம்ருதி எப்படி ஆடுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு தனலட்சுமி எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு தெளிவான கிளியர் கட்டான ஒரு ஐடியாலஜி நமக்கு இப்போ வந்துடும். அந்த ஐடியாலஜி வச்சு நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து 35. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டில் 2. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 3, சி போர்டில் 10. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, சி போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 25. அடுத்து வந்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 21, சி போர்டில் வந்து உங்களுக்கு 3. அடுத்து 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 14, சி போர்டில் 17. அடுத்து 7ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 12, சி போர்டில் 33. அடுத்து வந்து 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 8, பி போர்டில் வந்து 53,
சி போர்டில் 8 தான். அடுத்து வந்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13, சி போர்டில் 8. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு 6, பி போர்டில் 5, சி போர்டில் 1. இவ்வளோ தான் இருக்குது பெண்டிங். இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அரசு நாவல்காட்டி சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் போட்டுட்ருக்குறோம். அடுத்து வந்து நம்ம குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலான்னு இருக்கிறோம். அதில் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏன் இன்னும் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் ஏன் நம்ம முன்னேற மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அதுவும் நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு தப்பு செஞ்சோம்னா நமக்கு தெரியாமல் தான் செய்வோம் இல்லையா? தெரிஞ்சு அது செய்கிறதுக்கு பேர் தப்பு இல்லை, சரிங்களா? அதுக்கு பேர் குற்றம். தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தான் தப்பு இல்லையா? அது மாதிரி நடக்கிறப்போ அது வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி முன்னோர்களுடைய அந்த இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும். அப்போ தான் நம்முடைய மேலே இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பித்ருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களில் போய் நீங்கள் காரியங்கள் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கன்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். அதுவும் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை முடக்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குலதெய்வங்கள் நீங்கள் வந்து போய் நீங்கள் சாமி கும்பிடாமல் இருந்தீங்க, தெரியாமல் இருந்தாலும் கூட நீங்கள் குடும்பத்தை விருத்தியாக விடாமல் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன விஷயமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பின்ன தள்ளிட்டு போயிடும். அது மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 1000 500 செலவாகி இந்த குலதெய்வ கோயிலை போக முடியுமா? போய் பாருங்கள், வேண்டுதல் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 1000 500 நீங்கள் என்ன கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறீங்க கிடையாது இல்லையா? அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்கள். அதுதான் வந்து உங்கள் லைஃப்பை மாற்றும். நீங்கள் சும்மா நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது தப்பு. நீங்கள் போய் ஒருக்க கன்சல்ட் பண்ணுங்கள், ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மேலே வரக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஜோதிடராக நான் சொல்ல வேண்டிய கடமை. அதான் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல வேண்டிய கடமை. இது நான் ஜோதிடம் படிக்காமல் இருந்திருந்தால் நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஜோதிடம் படிக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனுடைய லைஃப்பை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுது, எந்த அளவுக்கு பேரை கெட்ட பேர் ஆக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், சரிங்களா? ஓகே. அடுத்து நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் போர்ட் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் இருக்குது, 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 846, அதே மாதிரி 467, 874, 476, அதே மாதிரி 647, 874, 764, 748, 467 இது மாதிரி தான் நமக்கு வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். உங்களுக்கு எது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது, சரிங்களா? உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 84, 46, 67, 74, 74, 64, 78, 84, 74, 84 இது 87 இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள், சரிங்களா? ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு 629, 535, சரிங்களா? அந்த 2 நம்பரையும் கனெக்ட் பண்ணி 629 இதுக்கு மேட்சிங் நமக்கு 535 இது 2ஐயும் நம்ம மேட்ச் பண்ணால் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன வந்தது நம்பர்னால் 535 இதுக்கு நமக்கு என்ன நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 5க்கு 8, 3க்கு 8, இந்த 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5க்கு 8, 3க்கு 8, 3க்கு 8 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பரா இதில் வந்து நமக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஆக்சுவலாக வந்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4, 3க்கு 4, 5க்கு 4ங்கிற இந்த மெத்தடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், சரிங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் 8844 வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5, 5க்கு 6. அதே மாதிரி நமக்கு வந்து இதுக்கு 6, அதே மாதிரி இதுக்கு 6 சரிங்களா, இது மாதிரி வருது. அதேமாதிரி 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஏன்னா இந்த 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு, அதையும் சேர்த்த மாதிரியும் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக இது கணக்கில் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. இதில் வந்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 4 நம்பருக்கான வாய்ப்பு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 7, 6ங்கிற நம்பர், சி போர்டில் வந்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 1 இதுதான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே எதுவும் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது.